என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். பழனி காவல் நிலையத்தை திமுகவினர் முற்றுகையிட்டனர். உதயநிதி ஸ்டாலின் படத்தை அவமரியாதை செய்ததாக கூறப்படும் தாவேக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை கோரி போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர காவல் நிலையத்தில் வியாழக்கிழமை பரபரப்பான சூழல் நிலவியது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படத்தை அவமரியாதை செய்ததாக கூறப்படும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி திமுக நிர்வாகிகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பழனி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பழனி பேருந்து நிலையம் முன்பு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படத்தை வைத்து செருப்பு உள்ளிட்ட பொருட்களால் அடிப்பது போன்ற செயல்களில் சிலர் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவியதைத் தொடர்ந்து திமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜன், நகர செயலாளர் மிதுன் மனோகரன், செயற்குழு உறுப்பினர் பாலன், ஒன்றிய செயலாளர் கிள்ளிமுத்து மற்றும் நிர்வாகிகள் பாலன், நஸ்ரீன், பானு, சிவபிரியா உள்ளிட்டோர் சம்பவம் நடைபெற்ற நாளில் பழனி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். ஆனால் புகார் அளித்து 2 நாட்கள் கடந்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பழனி காவல் நிலையம் முன்பு திரண்டு முழக்கங்களை எழுப்பி காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல் நிலைய வளாகம் முழுவதும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டதுடன் பாதுகாப்பு பணிக்காக கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டனர். தகவல் அறிந்த பழனி காவல் ஆய்வாளர் தங்க முனுசாமி தலைமையிலான போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது புகாரின் அடிப்படையில் உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசாரின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக பழனியிலே தாவாக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அநாகரிகமற்ற முறையிலே அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எங்களுடைய இளம் தலைவர் கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். ஒரு கேபினட் அந்தஸ்து உள்ள பதவி, ஏற்கனவே துணை முதல்வராக இருந்திருக்காரு. வருங்கால தமிழகம் அவரை அவமானப்படுத்தும் விதமாக அவர் புகைப்படத்தில் அநாகரிகம் நடந்திருக்காங்க. அதை கண்டித்து இன்றைக்கி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க ஸ்டேஷனில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். எங்கள் மாவட்ட செயலாளர் இப்போ சட்டமன்ற கூட்டத்தில் நடந்திருக்காட்டி சென்னையில் இருக்கிறாங்க அண்ணன் ஐபி செந்தில்குமார் அவர்கள். உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்றால் எங்களுடைய போராட்டம் சட்டமன்ற சட்டப்படியும் நாங்கள் போராடுவோம். எங்களுக்கு அந்த மாதிரி கீழ்த்தரமா அரசியல் பண்ண தெரியும். நாங்கள் அதை பண்ண விரும்பல. நாகரிகமான அரசியல் கடைபிடிக்கிறோம். எங்கள் தலைவர், எங்களுடைய அமைச்சர், எங்களுடைய மாவட்ட செயலர் எங்களை நாகரிகமாக வளர்த்திருக்காங்க. நாகரிக அரசியல் பண்ணுறோம். அவங்க பண்ணது அநாகரிகம். அவங்க எல்லாம் தற்கொலைங்கிறதுக்கு இதான் உதாரணம். இதை அவங்க நிப்பாட்டலைன்னா அவங்க பின்வழியில் சந்திக்க வேண்டியிரும். அதனால் இப்போ நீங்கள் நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். இதை நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க. மேல் அதிகாரிகள் கேட்டு அதிக நடவடிக்கை எடுக்காங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டப்படி நாங்கள் போராடுவோம். அரசியல் ரீதியாக நாங்கள் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அதுவும் கேட்டிருக்கோம். நடவடிக்கை எங்கள் மேலதிகாரிகள் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம். நாங்கள் இப்போ இவ்வளோ நிர்வாகி வந்திருக்கிறோம். இப்போ எங்களுக்கு பரில் பண்ண தெரியாமல் இல்லை. இப்போ எங்களுக்கு அந்த புகைப்படத்தை பற்றி செருப்படுத்த அடிக்க தெரியாமல் இல்லை. அதை விட எங்களுக்கு கீழ்த்தரமா அரசியல் பண்ண தெரியும். அதை நாங்கள் பண்ண விரும்பல. காவல்துறை ஆய்வாளர் தெளிவாக சொல்லிட்டோம். சட்ட ஒழுங்கு சீர்குலைற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. நீங்கள் இடம் கொடுத்தால் நாங்கள் அப்புறம் அந்த மாதிரி பண்ணால் சட்ட ஒழுங்கு சீர்குலை உங்களுக்கு தான் சிரமம்னு சொல்லிட்டோம். எஸ்பிகிட்ட கேட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.